கட்சி பாருங்க. ஒரு கட்சியில ஒரே ஒருத்தன் முட்டாளா இருக்கானுங்க. எப்படிங்க தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கான். அதுவும் சனிக்கிழமை ஆனா போதும் திடீர்னு சேர்றாங்க. ஊர்ல உள்ள முள்ளமாரி, முடிச்சவிக்கு, தெருப்பொறிக்கு, பிக் பாக்கெட் கேஸ்ல சிக்கனவன் எல்லாரும் கிளம்பிடுறான். சனிக்கிழமை ஆனா பனையூர் போவோம், கட்சியில சேருவோம். இவர் பரப்புரையில் என்ன சொன்னாரு? நாங்கள் தூய சக்தி, மற்றவங்கள்லாம் ஊழல் சக்தி, தீய சக்தினர். சரி, நீங்க தூய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தினா யார் ஊழல் பண்ணா? சட்டமன்றத்தில் இதே விஜய் சொல்றாரு, 2017 இருந்து எல்லா துறையிலும் ஊழல். அந்த ஊழல் செஞ்சதால எல்லா துறையும் ஓட்டை ஆயிடுச்சு. அந்த ஓட்டை அப்புறம் அடைச்சிக்கிட்டு இருக்கோம்ங்கிறாப்புல யாரு? விஜய். 2017 இருந்து 21 வரைக்கும் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தது இதே எம்சி சம்பத். அந்த எம்சி சம்பத் எங்க இருக்காரு? இப்ப தாவேக்கால் இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் பள்ளிகள் ஒப்புதலுக்கு கட்டணமே வாங்குறது இல்லை. ஆனா திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லைங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டணம் வாங்கினாங்க. கட்டணம் முறைகேடா வாங்கினாங்க. ஒப்புதல் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார்? இப்போது இருக்கக்கூடிய இதே செங்கோட்டையன். இன்னைக்கு சேர்ந்துக்கிற விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, எல்லாருமே ஊழல் வழக்கு இருக்கு. விஜயபாஸ்கர் மேல சொத்து விப்பு வழக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அவர் மேலே சொத்து விப்பு வழக்கு. மாராத்தன்ல ஓடுறாரு, போதையை விடு, விளையாட்டை கையில் எடுன்ட்டு. பார்த்தா ஒரு அமைச்சர் உட்கார்ந்து ஐபிஎல் போட்டியை பார்க்க போனா அவன் உட்கார்ந்து போதையை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க போதையை போட்டு இருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்டா, அது போதை இல்லைங்க, பச்சை குழந்தைக்கு சொரம் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தாரு. பச்சை பிள்ளைக்கு எவன்டா மாத்திரை தர்றான்? எந்த டாக்டர்? அதுவும் மாத்திரையை அப்படியே பொடியாக்கி ஒரு கோடா வச்சு, ஏடிஎம் கார்டை வச்சு வரிசைப்படுத்தி இப்படிலாம் தர சொல்லியிருக்காங்களா? எவனாவது எந்த முட்டாப்பையாவது உடம்பு சரியில்லாத கை குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐபிஎல் போட்டி பார்க்க போவானாடா? ஏண்டா உன் கட்சியில் இருக்கவன் தான் தற்கொலைனா நாட்டு மக்கள் தற்கொலை வச்சுங்கடா. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு. ஒரு பக்கம் அவரு சரத்து போதை பொருளை பயன்படுத்தாரு. இந்த பக்கம் பார்த்தா யாரு? விஜயபாஸ்கர். அவர் போதை பொருளோட அவர் தான் விற்பனையை காசை வாங்கிட்டு போதை பொருளை அனுமதிச்சிட்டார். இவரும் தாவேக்க, அவரும் தாவேக்க. ஆனா கட்சிக்கு பேர் என்ன? பக்கா மாசு கட்சி, தூய சக்தி. தமிழ்நாட்டின் கேடுகட்ட காலம். கொள்கையாவது கோட்பாடாவது. திமுக அதிமுக கொள்கைன்னு கேட்டா அவன் ஏதாவது சொல்லுவேன். இவன் கொள்கைன்னா முதல்ல கொள்கைன்னா என்னன்னு சொல்லு, அப்புறம் ஏன் கொள்கையை சொல்றம்மா. அப்படிப்பட்ட கட்சிக்காரன். ஆனா கெடுவாய்ப்பாக நாடு அவன்கிட்ட போய் சிக்கிருச்சு. இப்ப 5ஆம் நாள் என்ன செய்ய போறாரு? திமுக அதிமுகவுக்கு மாற்றான நிர்வாகத்தை கொடுப்பாரா? திமுக அதிமுக ஆட்சி காலத்திலே லஞ்சம் ஊழல் இருந்தது. தாவேக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் இல்லாம இருக்குமா? என்ன கதை தெரியுமில்ல? தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர்கள் சரிபாதி வேட்பாளர் திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட காசை வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டான். அவன் பரப்புரைக்க போகல, வாக்க போகல. ஆனா மக்கள் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டான். இதான் நடந்தது. அதெல்லாம் நம்ம பேரை சொல்ல முடியல. ஒருத்தர் ஒரு வேட்பாளர் 50 லட்சம் வாங்கிட்டாரு திமுக கிட்ட. 50 லட்சம் வாங்கிட்டு பரப்புரைக்கு போகாம வீட்டில் உட்காந்துட்டாரு. அந்த வாக்கு எண்ணிக்கை நாள் வரும்ல, வாக்கு எண்ணிக்கை வர்ற நாள் அன்னைக்கு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறமா போன் பண்ணி சொல்றாங்க, இல்லை நீ தான் ஏன் லீடிங்ல போயிட்டு இருக்கேன்னு. அவரும் எம்எல்ஏ தாவேக்காவில். எப்படி? ஒரே ஒரு ஆள் பரப்புரைக்கு போனாரு, திருவள்ளூர்ல ஒரு ஆள். அந்த ஆள் போய் முகத்தை காமிச்சிட்டான். முகத்தை காமிக்கல, அவனும் எம்எல்ஏ தான். எப்படி விசித்திர பரவி பாருங்க. டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போய் டீ குடிங்க, அப்புறம் நான் சாராமாடா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அடுப்புல ஓட்டு போடாம விட்டேன். ஒரு கேலி கூத்து. பரப்புரைக்கும் ஒருத்தனும் போகல.
அதுவும் கட்சியோட தலைவர் வந்து அவர் பரப்புரைக்கு போனதை விட ரத்து பண்ணதான் அதிகம். ரத்து பண்ணி விளையாடுறாங்க. எப்படி பாருங்க, பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. சரி போக போறாரு போல இருக்கு, ரத்து ரத்து 10 ரத்து. பெரம்பூர்ல அனுமதி தரல பரப்புரைக்கு, சரி பாக்கி வெள்ளிவாகத்துக்கு போகலாம்ல, இல்ல அங்க அனுமதி தரானா நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள், பரப்புரைக்கே போகாத ஆளுக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. எந்த கொள்கையும் பேசல, கோட்பாடும் பேசல, பரப்புரைக்கு போகல, மக்களை சந்திக்கல, ஆனா ஓட்ட போட்டாச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா குதிரை பேரம் அப்படின்னு தினந்தோறும் செய்தி வருது. ஒன்னும் குதிரை இல்லை, எல்லாம் கேடு கட்ட கழுதைகள் தான். அதிமுக கட்சி அந்த கம்பெனி இன்னைக்கு கதைக்காகாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தன. என் அன்பு சொந்தங்களை, எளிதான கேள்விதானே. தாவேக்கு என்ன சொல்றான், நாங்க வாக்குக்கு காசு தரலங்கிறான், ஆனா காசு கொடுத்தான், ஆனா இல்லைங்கிறான். இப்ப தாவேக்கு என்ன சொல்லுது, திமுக அதிமுக வாக்குக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது. அப்ப திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தான்னா உண்மை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. ஆனா செலவு பண்ணது, எல்லாரும் செலவு பண்ணது 25 கோடியில இருந்து 30 கோடி 40 கோடின்னு. அப்ப பல கோடிகளை கொட்டி இறைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிய அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எல்லாம் வாக்கு செலுத்திய மை அழியறதுக்குள்ள 30 நாளுக்குள்ள ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண? ஏன்னா அங்க போனோம்னா இந்த 50 கோடியை போட்டு எம்எல்ஏ ஆயிருக்கும், 500 கோடி சம்பாதிக்கலாம், 400 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அவரு சட்டமன்றத்தில் பேசுறப்ப நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்ன பண்ணுவீங்க, துரத்தி கட்சியை சேர்த்துக்குவோம், சேர்த்து பொறுப்பை போட்டுருவோம், அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி விட்டுருவோம். இதையும் மக்கள் நம்பிக்கிட்டு